வணக்கம். 8ஆம் வகுப்பு முக்கிய வினா விடைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் மதிப்பு காண்க 6/5 கூட்டல் -14/15 ஒரு கணக்கும், -7/27 27 பெருக்கல் 24/-35 இன்னொரு கணக்குமாக மிக எளிமையான எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டல் அடையாளத்தோடு உள்ளுக்குள்ள ஒரு எண் வேறு ஒரு அடையாளத்தோடு இருந்ததுன்னா இவங்க 2 பேரும் பெருக்கல்னு முதல்ல முடிவு பண்ணி அவங்கள ஒரு அடையாளத்துக்கு கொண்டு வந்துடுங்க. அப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு தெரியும் கொண்டு வந்துடுங்க. அதன் பிறகு ஒரு கழித்தல் கணக்காக மாறியது 6/5 கழித்தல் 14/15. இப்போ இதை செய்வதற்கு மீச்சிமா எடுத்து செய்யலாம். மீச்சிமாங்கும்போது 15 தான் மீச்சிமா. 2 எண்களுக்குமே பொது பெருக்கல் இருக்குது அப்படின்னா அது கட்டாயமாக அந்த பொது பெருக்கல் வாய்ப்பாடை பயன்படுத்தி மீச்சிமா எடுத்துட முடியும். 1 5 5 2 5 10 3 5 15. இப்போ 15 தான் என்னுடைய பெருக்கல் வாய்ப்பாடு பொதுவாக இருக்கிறது. இரண்டுக்குமே பொது அமைப்பாக வருகிறது. எனவே இதை பொது மடங்காக மீச்சிமாவை எடுத்துடுறோம். அப்போ இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து 15 எடுத்தாச்சு. இங்கே என்ன பெருக்கல் வாய்ப்பாடு சொல்லும்போது 15 வந்துச்சு? 1 5 5 2 5 10 3 5 15. அந்த நம்பரை தான் மேலைங்களையும் பெருக்கணும். அப்படிங்கும்போது மேலைங்களையும் பெருக்கிறதெல்லாம் இந்த கணக்கு செய்தோம் இல்லையா, இந்த எண்களை ஒப்பிடுறதுக்கான முயற்சிக்கு பயன்படுத்துங்க. இனி இதெல்லாம் விரைந்து செய்ய பழகிறணும். இப்போ 3ஆல் மேலே பெருக்கிடுறோம், அவ்வளோதான். 3 6 18. இங்கே 1ஆல் பெருக்கினா போதும், 1 15 15 -16. இதுதான் சார் இந்த மீச்சிமா எடுத்து விரைந்து சுருக்கிற திறன். 15 மீச்சிமான்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு காரணம் 1 5 5 2 5 10 3 5 15. அப்போ இந்த பகுதியை சமப்படுத்த முடியும். 3ஆல் பெருக்கினா இந்த பகுதிகளை ஒரே பகுதியாக மாற்ற முடியும். அப்போ எதால் பெருக்கும்போது? 3ஆல் பெருக்கும்போது. இது 15ஆக இருக்குது, அதை இனி மாற்ற வேண்டியதில்லை. ஆனால் இதை 15 ஆகிறதுக்கு மேலும் கீழும் 3ஆல் பெருக்கிறோங்கிற அளவில் மட்டும் மனசில் புரிஞ்சுட்டு நேரடியாக இந்த கணக்கீட்டு முறைக்கு வந்துடுங்க. கீழே 15 மீச்சிமா, மேலே 6 இருந்தது இல்லையா, அந்த 6ஓட நம்ம பெருக்களுக்கு நினச்ச பயன்படுத்தின 3 பெருக்கிடுங்க. மைனஸ் இந்த 14 அப்படியே எழுதிடலாம். பெருக்கல் 1 ஏன்னா மாற்றம் இல்லாத நம்பர், அதனால் 1. இப்போ 6 3 18 -14/15. 6 3 பெருக்கணும் 18, 14 1 பெருக்கணும் 14. செயல் நடுவில் கழித்தல் செயல் /15. 18ல் 14 கழித்துட்டோம்னா கிடைக்கக்கூடிய விடை 4. அதனால் 4/15. அதுதான் இந்த கொடுக்கப்பட்டிருக்க முதல் கணக்கிற்குரிய விடை. சார் எனக்கு இந்த மீச்சியமாக எடுக்கிறது தெரியலை சார்ங்கிற குழந்தைகள் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த குறுக்கு பெருக்கம் பயிற்சி பண்ணியிருப்பீங்க, அதை செய்துக்கலாம். என்ன கீழே இருக்க 2ஐயும் பெருக்க வேண்டியிருக்கும், இந்த எண்ணெய் இதோட பெருக்க வேண்டியிருக்கும், இந்த எண்ணெய் எடுத்து இதோட பெருக்க வேண்டியிருக்கும். அதன் பிறகு கழித்து ஒரு விடை கிடைக்கும். என்ன அந்த குறுக்கு பெருக்கம் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய விடை அமைப்பு மீண்டும் அதை எளிய பின்னமாக சுருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதை புரிந்து கொண்டு சுருக்கிக்கிறீங்க. ஆனால் 8ஆம் வகுப்பு வந்துட்டீங்க, கட்டாயமாக உங்களுடைய திறன் மீச்சிமா மூலமாக சுருக்கக்கூடிய இந்த அமைப்பு முறையை பின்பற்றி பழகிறோம். அடுத்தபடியாக -7/27 பெருக்கல் 24/-35 இல்லையா, மேலே பெருக்கணும், கீழே பெருக்கணும். அதில் பொது காரணிகள் இருந்தால் அடித்து சுருக்கிறணும். மைனஸ் இருந்ததுன்னா அதை விகிதமுறை எண்களுடைய வகுத்தலில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு முறையை பயன்படுத்தி நீக்கிறணும். இப்போ முதல்ல தொகுதியிலே மைனஸ் இருக்குது, பகுதியிலே மைனஸ் இருக்குது, அதை நீக்கிடுங்க. மைனஸால் வகுக்கப்படும் போது ப்ளஸ் ஆகிடும். அல்லது மைனஸ் ப்ளஸ்ன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி அதை ப்ளஸ் ஆகிடுங்க. அடுத்து 7க்கும் 35க்கும் பொது எண் இருக்கிறது. 1 7 7 5 7 35. அதுக்கடுத்து 24க்கும் 27க்கும் பொது காரணி இருக்கிறது, 3ஆம் வாய்ப்பாடு. அதை வைத்து சுருக்குகிறோம். 3 24 93 27. அப்போ இதை 7 பொது காரணியால் நீக்கிறோம், இது 3 பொது காரணியால் நீக்கியிருக்கிறோம். இப்போ எஞ்சி இருக்கக்கூடிய உறுப்புகள் 1 8 தொகுதியில், பகுதியில் 9 5 பெருக்கிற வேண்டியதான். ஏன்னா மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. வகுத்தல் செயல் மூலமாக மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற முறையில் பெருக்கல் செயலையும் வகுத்தல் செயலையும் ஒன்றாகவே பாருங்கள். அதில் ப்ளஸ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ இங்கே அடையாளம்னா ப்ளஸ் தான், மைனஸ் போட்டுறாதீங்க. இப்போ 1 8 9 45. அப்போ 8/45 அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை. அந்த கணக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருந்த கணக்கு எழுதி அதற்கு பெற்ற தீர்வு விடை எழுதிடும். 8/45 எழுதிடும். மிக ஒரு எளிமையான கணக்கு, மிக விரைந்து செய்யப்படுகிறோம். அடுத்து √1156 ஒரு கணக்கும், ³ 1728/729 ஒரு கணக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு நம்ம நீள்வகுத்தல் முறையில் செய்யுங்க கணக்கிலே குறிப்பு கொடுத்துருக்காங்க. நீள்வகுத்தல் முறையை நன்கு பழகிட்டோம்னா நம்ம நீள்வகுத்தல் முறையிலே செஞ்சிடலாம். தெரியாதவங்க இதில் செய்து பழகணும், பகாகரணி முறையில் செய்யணும்.
வர்க்கமூலம் கண்டுபிடிப்பதற்கு மட்டும், இது வர்க்கமூலம் கணக்கு, இது கனமூலம் கணக்கு. வர்க்கமூலம் கணக்குக்கு மட்டும் நீள்வகுத்தல் முறைன்னு ஒன்று இருக்குது, பகாகாரணி முறைங்கிறதும் ஒன்று இருக்குது. ஆனால் கனமூலத்துக்கு பகாகாரணி முறை மட்டும்தான். சரி, இப்போ இது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற கணக்கை இது வர்க்கமாக இருக்கிறது, அதற்கு தான் வர்க்க மூலம் கண்டுபிடிக்க இருக்கிறோம். 2 எண்களாக பிரித்து கொள்ள வேண்டும். அப்போ 11 ஒரு இலக்கமாகும், சற்று இடைவெளி விட்டு 56 இலக்கமாகும். அங்கேருந்து தான் அந்த இரட்டை இலக்கங்கள் எழுதி கொண்டு வர வேண்டும். முகப்பில் ஒரு நம்பராக கூட இருக்கலாம், இந்த தொடக்க எண் ஒரு எண்ணாக கூட இருக்கலாம். ஆனால் அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு இலக்கங்களும் இரட்டை எண்களாக இருக்க வேண்டும். இங்கே 4 எண்கள் தான் கொடுத்துருந்தோம், அதனால் இரட்டை எண்கள் 2 இலக்கங்களாக எழுதப்பட்டிருக்கு. இரட்டை எண்கள்லாம் தவறாக புரிஞ்சுக்கிறக்கூடாது. 2 இலக்கங்களாக எழுதுவதற்கு 2 அமைப்பு கிடைத்திருக்கிறது. 11 2 இலக்கமாக எழுதியிருக்கிறோம், 56 2 இலக்கங்களாக எழுதியிருக்கிறோம், சின்ன இடைவெளி. சரி, இப்போ இந்த 11ன்னு எழுதியிருக்கக்கூடிய இந்த எண் அமைப்புக்குள்ள முழு வர்க்கமாக அதிகபட்சம் எந்த எண் வரும்? 1 1 2 4 3 9. நானாங்கன்னு சொன்னால் 16 வந்துடும். நமக்கு 11க்கு உள்ளே இருக்கக்கூடிய மதிப்பாக இருக்கணும், அதற்கு உட்பட்ட மதிப்பாக இருக்கணும். அப்போ 3 9ங்கிற அந்த முழு வர்க்கம் கண்டுபிடிச்சிட்டு அந்த வர்க்க மூலத்தையும் எழுதிடுறோம். 3 பெருக்குனா 9. 9ங்கிற முழு வர்க்கத்திற்கான மதிப்பை எழுதும்போது அப்போ 9னுடைய வர்க்க மூலம் 3. இப்போ வர்க்க மூலம் தான் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்ருக்கோம். இப்போ 3 9. அப்போ 11ல் 9 கழிக்கிறீங்க 2. அதற்கு அடுத்தபடியாக இந்த 2 இலக்கத்தையும் கீழே இருக்கணும். சாதாரண வகுத்தல் கணக்கில் ஒவ்வொரு எண்ணாக ஒவ்வொரு இலக்கமாக கீழே இறக்கி அதன் பிறகு வகுத்தல் செய்வீங்க இல்லையா? இங்கே வர்க்கமூலம் கணக்கிற்கு 2 இலக்கங்களை அப்படியே எழுதணும். 11 இருந்தது, கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 3 9ன்னு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எண்ணில் கழித்து 2 உருவாக்கியிருக்கிறோம். இந்த 56 அப்படியே கீழே இறக்கும்போது இது 256ன்னு உருவாகுது. இந்த இடத்துல இன்னொரு வேலை உருவாக்க போகிறோம், அதை நன்கு தெரிஞ்சுக்கிறோங்க. இந்த 2 எண்களையும் உருவாக்குனதுக்கப்புறம் இந்த இறக்கி இந்த 256ங்கிறத உருவாக்குனதுக்கப்புறம் மேலே ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிற நம்பர் 3. இந்த 4 இனிமேல் தான் வரப்போகுது. இந்த 3 இங்கே என்ன எண் இருந்தாலும் அதை 2ஆல் பெருக்கி, 2ஆல் மட்டும் பெருக்கி. நீங்களாம் வேறு எண்கள்லாம் எதுவும் நினச்சிடக்கூடாது. இங்கே 3 இருக்குது, 4 இருந்தாலும் 5 இருந்தாலும் 7 இருந்தாலும் எந்த எண் இருக்கோ அந்த எண்ணை 2ஆல் பெருக்கி இங்கே கொண்டு வரணும். அப்போ 2 3 6. அடுத்து இந்த 4 அப்படிங்கிறது புதிதாக நம்ம தான் சேர்க்க போகிறோம். அது எப்படி சார் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பெருக்கி பார்த்து தான் சேர்க்கணும். இப்போ இங்கே என்ன புதிய எண் சேர்க்க இருக்கிறோமோ அதே எண்ணை அங்கே எழுதணும். அப்போ இங்கே 4 சேர்க்குறோம் அப்படின்னா அந்த 4ஆல் உங்களை பெருக்கணும். 4 16, மீதம் 1, மீதங்கிறது அப்படி சொல்லக்கூடாது, எஞ்சிய எண் சொல்லியிருக்கிறேன். 4 24, அந்த 24ஓட 1 கூட்டும்போது 25. இது நம்ம கொஞ்சம் புரிதலாக பார்த்துக்கிறணும். இங்கே 6 இருக்குது, இந்த 6 வரணும்னா இங்கே 6 எழுதலாம் அல்லது 4 எழுதலாம் அப்படிங்கிறது முதல்ல முடிவு பண்ணிக்கணும். ஏன் சார் 6 எழுதலாம் 4 எழுதலாம்? இந்த 4ஐயும் பெருக்குன்னா 4 16, அந்த இலக்கம் 6ஆக வரும். 6 எழுதுனா 6 36 6ஆக வரும். அப்போ ஏன் சார் 4 எழுதுனீங்க? ஃபஸ்ட்டு இருக்கிறத சின்ன நம்பர் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய எண்ணுக்கு வாங்க. அப்போ 4 எழுதணும். புதிதாக சேர்த்த எண் 4, அதே புதிதாக சேர்க்கப்பட்ட இங்கே எண் 4. இப்போ இந்த 4ஐ இந்த 64ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். அது ரொம்ப சிறுசாக இருந்தால் அடுத்த எண்ணுக்கு போகணும். இப்போ 4க்கே நமக்கு சரியாக வந்துருச்சு. 4 16, 1, 4 6 24, பெருக்கல் வாய்ப்பு 24ஓட அந்த 1 சேர்த்து 25, கழிக்கிறோம் 0 ஆயிடுச்சு. அப்போ இதனுடைய விடை 1156னுடைய வர்க்க மூலம் 34. இரண்டையும் சேர்த்து விடையாக சொல்லிடுறேன். மிக எளிமையான கணக்கு, விரைந்து பழகிக்கிறேங்க. அடுத்தது பகாகாரணி முறை சொன்னோம் இல்லையா? இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற கணக்கில் கனமூலத்திற்கான பகாகாரணி. இது ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு. 1728 சின்ன சின்ன எண்களால், அதாவது பகா எண்களால் இப்படியே வகுத்துட்டே வரணும். அதன் மூலமாக கிடைக்கிற எண் அமைப்பில் நமக்கு இந்த விடையை கழிச்சிடலாம். இங்கே 12 சரியாக வருது. 12 பெருக்கல் 12 பெருக்கல் 12 1728. கனமூலமாக 3 முறை, கீழே 229. 9 பெருக்கல் 9 பெருக்கல் 9. 12 பெருக்கல் 12 பெருக்கல் 12 3 முறை இருக்கு இல்லையா? அந்த 3 முறையில் இருக்கக்கூடிய எண்ணில் ஒரு எண் எழுதுறது தான் கனமூலம். இங்கேயும் 3 முறை இருக்குது. 3 முறையில் இருக்கிற எண் ஒரு எண் எழுதுறது தான் கனமூலம். அப்போ 12/3
3 வந்திருக்கு. அதை அடித்து சுருக்கலாம். அப்படி அடித்து சுருக்கும்போது 3ஆல் அடித்து சுருக்கணும். 3 9 12. 4/3 வந்திருக்கு. இந்த 4/3 தகாபினமாக இருக்குது. கலப்பினமாக மாற்றுறதுக்கு 1 3 3 எஞ்சி இந்த மீதி மதிப்பு 1, அந்த 1 அங்கே எழுதிட்டு பை 3. இதில் மீதி தான் சொல்லணும். அப்போ வகுத்து தானே பார்க்குறோம், அப்போ மீதி தானே. அப்போது 4 3ஆல் வகுக்கும்போது 1 3 3 ஈவு. அதில் மீதி 1, அந்த 1 மேலே எழுதி, அதாவது தகாபின்னமைப்பா கலப்பினமைப்பு. இந்த எண்கள் என்னென்னா 2ஆல் வகுக்கிறோம். அப்படியே வகுத்துட்டே வரும்போது அடுத்து ஒரு இடத்துல 3ஆல் வகுக்கிறோம். இங்கே பாருங்கள் 2 3 இடத்துல இருக்குது. அப்போ ஒரு 2 விடைக்கு வரணும். இந்த 2 3 இடத்துல இருக்குது. ஒரு 2 விடைக்கு வரணும். 3 3 தடவை இருக்குது. ஒரு 3 விடைக்கு வரணும். அடுத்து கீழே இருந்த 729 3ஆல் தான் வகுக்க முடியுது. தொடர்ச்சியாக வகுத்துட்டே வர்றோம். அதில் 3 இங்கே 3 தடவை இருக்குது. ஒரு 3 விடைக்கு வரணும். இந்த 3 இருக்குது. 3 தடவை இருக்குது. ஒரு 3 விடைக்கு வரணும். இப்படி எளிமையாக புரிஞ்சுக்கணும். இந்த 3க்கு 3 வகுத்துடலாம். அப்போது 2 பெருக்கல் 2ன்னு வரும். 2 4/3 நேரடியாக செஞ்சலாம். இது வந்து அடுக்கு அமைப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நான் எழுதியிருக்கிறேன். 2 கியூப் 2 கியூப் 3 கியூப் 3 கியூப் 3 கியூப் எத்தனை தடவை வந்துச்சுன்றது எல்லாத்துலேயுமே அடுக்கு சமமாக இருக்குது. அப்போ அடுக்கு வெளியில் எடுத்துடணும். அப்போ 3 பெருக்கு 1/3 3க்கு 3 அடிச்சிடலாம். இந்த அமைப்பு நீங்கள் இவ்வளவு செய்யணுங்கிறதே இல்லை. நேரடியாக நான் சொன்ன மாதிரி இந்த கியூபிக் ரூட் போட்டு இந்த கியூபிக் ரூட்டு அடையாளத்துக்குள்ளேயே இந்த அமைப்புகள் எழுதுங்க. அதுவும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள் 3 எண்கள்லேருந்து ஒரு எண் தேர்வு செய்யும். 3 எண்கள்லேருந்து ஒரு எண். 3 தடவை 2 இருக்குது. ஒரு தடவை 2. அடுத்து 3 தடவை 2 இருக்குது. மீண்டும் ஒரு தடவை 2. 3 தடவை 3 இருக்குது. ஒரு தடவை 3. தொகுதி. அடுத்து பகுதியில் 3 தடவை 3 இருக்குது. அது ஒரு முறை. மீண்டும் 3 தடவை 3 இருக்குது. அது ஒரு தடவை. அப்படின்னு இந்த அடுக்கு அமைப்பெலாம் எல்லாமே நீங்கள் எழுதி சுருக்கிட்டு விடைக்கு வந்துடலாம். முயற்சி செய்யுங்கள். மிகவும் ஒரு எளிமையான கணக்கு தான். கொஞ்சம் பேசுகிறது தான் நிறையா பேசுகிறாங்க. அந்த வகுக்கிறது மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன். 2ஆல் வகுக்கிறோம். எண்ணி 2 16. அப்புறம் 1 12 6 12 4 2 8 அந்த மாதிரி வரிசையாக போயிடும். 729 3ஆல் வகுத்து பாருங்கள். 2 6 1 இருக்குது. 12 4 12 3 9 அப்படி வளர்த்துங்க. வாழ்த்துகள். முயற்சி எடுங்க. புரிதலோடு கணக்கு செய்து பழகுங்கள். வாழ்த்துகள்.